யுவன் ஸ்வாங் இல்லையே, இல்ல கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் தான். என்ன நீ சொல்லு பாப்பா, உன் பேர் என்ன கரெக்டா சொல்லு பாப்பா. எம்எஸ் சிவானா? தப்பா சொல்லிட்டு இருக்கேனே. சரி, இப்ப நான் ஒரு பாட்டு வந்து இப்ப இங்க வரும், அது என்ன பாட்டுன்னு கரெக்டா பாடுறான்னு பாப்போமா? டெஸ்ட் வச்சு பாடிடுவீங்களா? கரெக்டா பாடிடுவீங்களா? மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி மஞ்சள் பூசும் மஞ்சள் பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசப்பூவி தேனே மணிலால மாய காதையது கட்டத்தையது காட்டாதே பாயுமாடி. அவன் இந்த ஃபுல் பாட்டு பாடுவான்னு எனக்கு தெரியாது. சும்மா வந்து டிவி முன்னாடி நின்னு பாடிட்டு இருந்தான். யுவான் ஃபுல் பாட்டு பாடுறியடா, அம்மா ஒரு வீடியோ எடுக்கவா அப்படிங்கும்போது, அம்மாமா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். படுத்து கண்ணை மூடிட்டு, அம்மா ஆக்ஷன் சொல்லு. சரி, இப்ப சொல்லுங்க ஒரு ஆக்ஷன். கண்ணை மூடிக்க பாப்பா. கண்ணை மூடிட்டு பாடு. கண்ணை மூட ஃபர்ஸ்ட். கண்ணை மூடுங்க. நீ யாரா என்ன சொல்றது கண்ணை மூடுறதுன்னு பாக்குறான் இவன். நவி நீங்க பாடுங்க, அப்ப அப்படி தம்பி சேர்ந்து பாடுங்க. ஆமா, தம்பிக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நவிக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, யுவானுக்கு தெரியாது. பாக்கலாம், யுவான் பாடுறான். நான் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி. சூப்பர் யுவான். இப்ப நீயும் பாண்டா, அது மேல எல்லாம் கிளாப் தட்டுவோம். சோ இந்த மொமெண்ட்டை மேலும் ஸ்பெஷலாக்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என்ன வேணும்? வேணாவா? வாழை பழமா கொடுத்தா வேணும்னு சொல்லிருப்பான். எனக்கு யுவான் கொடுத்ததே போதும். அது போதும் நவிக்கு. வெரி குட். இப்ப சாப்பிடணும், எல்லாருமே சாப்பிடணும், அதுதான் டாஸ்க். மொத்த பழத்தையும் காலி பண்ணணும். காலி பண்ணிடலாமா? நீங்க என்னைக்காச்சும் இப்ப மாரி சார் படத்துல அவர் சொல்ற மாதிரி நீங்க பாச்சு டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? வாழை எவ்வளவு வெயிட்டா இருக்கும் அதை தூக்கி பாத்துருக்கீங்களா? பாடிடுறியா அப்போ? பாடிடு. வாழையில தூக்கி தலையில வச்சிருவோம். மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி. சூப்பர் யுவான். நீங்க பாத்தீங்களா வாழை? பாத்தீங்களா? எத்தனை வாட்டி பாத்தீங்க? நிறைய வாட்டியா? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் வாழையில உனக்குப்பா? எந்த பாட்டு பிடிக்கும் வாழையில? எது சொல்லு, மைக்ல சொல்லலாம், அப்பதான் கேக்கும். தென்கிழக்கு சீமையில தெரியலையே, என்னது? தென்பாண்டி சீமையில், அதுவா? எப்படி நீ பாடி நீ சொல்லி காட்டு. பாட வைக்கிறீங்க தெரியுதுடா. நவிக்கு பிடிச்சிருந்ததா? எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? இது வந்து அப்பாவோட கதை அப்படிலாம் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோட கதை அதெல்லாம் சொன்னாங்களா உங்களுக்கு? சொல்லல. படம் பார்த்துட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு இவங்க கட்டடிக்கிறதுக்கு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்பா மட்டும் கால்ல முள்ளு குத்தி லீவ் போட்டா அவங்க அம்மா விட்டுறாங்கல்ல, நானும் குடச்சு. அப்ப தெரியும் தானே அது. சோ அதுல இருந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப நாம லீவ் போடணும்னா நாமளும் போய் சொல்லலாம். எங்களுக்கு அப்படி தோண வச்சது இவன் தான். அது என்னப்பா நவி ஸ்டுடியோஸ் யுவான் ஸ்டுடியோஸ் இல்ல? டே அப்பா அப்பெல்லாம் நீ குழந்தைடா, உனக்கு பேரே வைக்கலடா. இவன் சொல்லும் போதுதான் எங்களுக்கு அது கிளிக் ஆச்சு. அது என்ன நாமளும் நவி ஸ்டுடியோஸ்ன்னு வச்சிருக்கோம். இவன் கேட்கும் போதுதான். அது வரைக்கும் வீட்டுல வந்து எந்த ஒரு இவ பெண் இவள் இப்படிதான் வளர்த்தணும், இவன் பையனா இருக்கான் இவனை இப்படிதான் வளர்த்தணும் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடு இது வரைக்கும் இல்லை. ஆனா அந்த நவி ஸ்டுடியோஸ்ங்கும் போது இவன் ஒரு மாதிரி கேட்டான். அது ஒண்ணுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்தது. அது பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் குழந்தை கொஞ்சம் பேர் மாத்துங்க. யுவான் ஸ்டுடியோஸ் மாத்திரலாமா பேரை? யுவான் ஸ்டுடியோஸ் நல்லா இருக்கா, நவி ஸ்டுடியோஸ் நல்லா இருக்கா கேக்க? அவனுக்கு நவி ஸ்டுடியோஸ்ல இருக்கணும், யுவான் ஸ்டுடியோஸும் ஒண்ணு வேணும். புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாமா யுவான் ஸ்டுடியோஸ்னு? யுவான் நிறைய மேஜிக் பார்த்தோம்ல, நான் ஒரு மேஜிக் பண்ண பக்கத்துல பாரு ஒண்ணு. உங்க அப்பா உனக்காக ஒண்ணு வச்சுட்டு போயிருக்காரு, எடுத்து பாரு, அங்க ஒரு பொருள் இருக்கு பக்கத்துல. என்னது? பூங்குடி டீச்சரோட கர்ச்சீஃப். ஞாபகம் இருக்கா? மோந்து பாரு பூங்குடி டீச்சர். பூங்குடி டீச்சர் யாரு தெரியுமா? மஞ்சள் பூசும் பாடினாங்களே, அவங்க மிஸ் தான் பூங்குடின்னு சொல்லிட்டு இருப்பான்.
அவங்க மிஸ்ஸையா? உங்க மிஸ்ஸையா? அப்படியா? சரி வச்சுக்கோ, அந்த கட்சி வச்சுக்கோ, பாக்கெட்ல வச்சுக்கோ, சரியா? பூங்குடி மிஸ் பார்த்தா கொடுக்கணும். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ வாழையோட வெற்றி உண்மையிலே அது உங்களுக்கு ஒரு ஃபேமிலியாவே உங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஸோ ஒரு இந்த ஈவெண்டோட மிக முக்கியமான காரணமே இப்போ மாரி சார் உங்களை எவ்வளவு செலிப்ரேட் பண்றாரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசரா நிறைய பேர் கோலிவுட் சினிமால ப்ரொடியூசர்லாம் வந்து ரத்த கண்ணீர் வடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஆனந்த கண்ணீர் வடிச்சதுன்னா தெரிஞ்சு நீங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவே ஒரு தனி பாராட்டுகள் உங்களுக்கு. ஒரு தயாரிப்பாளரா வெற்றி பெற்றிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் மேல இது மாதிரி ஒரு தரமான படங்கள் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த மொமெண்ட் நினைக்கிறேன். எஸ்